வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தம்பிகளுக்கு நெருங்கிய ஆபத்து என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தேவைப்பட்டால் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு வேகம் எடுக்குங்கிற மாதிரி வந்த தகவல் இன்றைக்கி திமுக கூடாரத்தை அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம்னு சொன்ன முதலமைச்சருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, ஆனால் பயத்தை வெளியில் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் திமுக பயத்தை வெளியிலலாம் காட்டும். இப்போது சமாதான முயற்சிகள் பலவற்றில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அஜித் பவார் மரணத்துக்கு இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக டெல்லியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் போகிறாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே போய் ஒரு முக்கியமானவர் தங்கிட்டாராம் அங்கே இருக்கவங்கள பார்க்குறதுக்கு. அவங்க இப்போ அப்பாயின்மெண்ட் இல்லைங்கிறாங்க, ஏன்னா அங்கே போயிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஐயோ, கடைசி நேரத்தில் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையில் இருக்கிறது குடும்பம். உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஊழல் ஒரு பக்கம் ஈடி வரப்போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே அடித்து கொள்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த வட மாநில இளைஞர் தாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வர ஒரு குற்றவாளி ஒரு ரவுடி மேலே உண்டு வீசுகிறாங்க. அதுக்கு அடுத்து இவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க. கேட்டால் 25 ஆண்டு கால பகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு சாயத்தை பூசுகிறாங்க. தமிழ்நாடு தன்னிகரட்டு நிகழுது அப்படின்னு சிஎம் சொல்கிறார். இன்றைக்கி தமிழ்நாடு தன்னிகரட்டு நிகழ்கிறது தான். ஒரு பக்கம் பழனிசாமி உங்கள் வீட்டை பில்லை பாருங்கள், மின்கட்டண பில்லு அப்படின்னா மின்கட்டண பில்லை பார்த்தாவே ஷாக் அடிக்குது. இவங்க என்ன வாக்குறுதி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கனிமொழி அவர்கள் இல்லை தேர்தல் அறிக்கை கதாநாயகன் இல்லை கதாநாயகிங்கிறாங்க. கதாநாயகன் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். கதாநாயகின் வேறு பேர் சொன்னாலும் அதுவும் அதே தான். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி யாருக்காக அப்படிங்கிற கேள்வி எழுது. சாராய கடைகள்லாம் மூடிட்டீங்களான்னொன்னே இவங்க நம்ம பேர்னது கனிமொழி சொல்கிறாங்க, படிப்பு நிறையாவது மூடிட்டோமே அப்படின்னு ஒன்று டிஆர்பி ராஜாங்க இருந்தால் ஓகே போகலாம் அப்படிங்கிறாரு. டிஆர்பி ராஜா ஏன் அவ்வளோ சவுண்டு விட்றாரு நமக்கு தெரியல. சாராய ஆலைகளை நடத்துவது யார்? இன்றைக்கி சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அந்த சாராய ஆலைகள் யாரால் நடத்தப்படுகிறது மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஆர் பாலுலேருந்து ஜெகத்ரட்சகன்லேருந்து இவங்கெல்லாம் இவர்களோடு என்ன தொடர்பு சொல்லுங்கள். இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு டாஸ்மார்க் அப்படிங்கிறதுல மதுபான ஆலைகளும் உங்களுது, விற்கிறதும் நீங்கள் தான், பாட்டலும் உங்கள் கம்பெனி. அப்போ எல்லா விஷயத்தையும் அந்த அட்டைப்பெட்டியை கூட விடாமல் சம்பாதிக்கிறீங்க. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா அட்டைப்பெட்டியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக இருக்காங்களே அவங்க விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாரை ஒதுக்கிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. கரூர் கேம் அது ஒரு சிஸ்டம், மேலே ஐயப்ப பிரமுகர் அவர் ஒரு சிஸ்டம். பல முனைகளில் இவர்கள் மட்டும் சம்பாதிக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு ஆட்சி வந்ததுன்னா பல பேர் சம்பாதிப்பாங்க. அதிமுக ஆட்சி மற்ற எந்த ஆட்சி இருந்தாலும் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு சில பேர் மட்டும் சம்பாதிச்சாங்கன்னா மற்றவங்க வயிறு எறிவாங்களா இல்லையா? திமுகவை இந்த தேர்தலில் தோற்கடிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் வேணாம், திமுகவினரே போதும். அதற்கு பல சம்பவங்கள் நம்மளால் சாட்சியாக சொல்ல முடியும். பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஈடி இவங்களை சும்மா விட்டுரும், சும்மா பேசுவீங்க, அதுக்கப்புறம் ஈடி ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இல்லைங்க, கண்டிப்பாக ஈடி இவங்களை வச்சு செய்ய போகுதுன்னு சொன்னாலும் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஹேமந்த் சோரனை பண்ணுறாங்க, கெஜ்ரிவாலை பண்ணுறாங்க, கவிதாவை பண்ணுறாங்க. இதுக்கு இவ்வளோ பேரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களை மட்டும் விட்டாங்கன்னா இப்போ அவருடைய தேர்தலில் திமுக என்ன சொல்லும்? நம்ம செந்தில் பாலாஜி வேலை பார்ப்பார், KNR வேலை பார்ப்பார், ஐபிரிசாமி வேலை பார்த்து திமுக ஜெயிக்கிறதுக்கா? கடைசியாக வந்த அறிக்கை, இப்போ கூட கடைசியாக வந்த அறிக்கை நூலிலையில் தான் நம்ம முந்திட்டுருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப நூலிலை தான். என்டிஏக்கு வந்த தகவல், அமித்ஷாவுக்கு வந்த தகவல். இப்போ திமுக கூட்டணி பணபலத்தால் முன்னுக்கு வந்துட்டு இருக்குது. பல இடங்களில் பணம் போயிடுச்சுங்கிறதா ரிப்போர்ட்டு. அவ்வளோ பண ஃப்ளோவை அப்படியே விட்டுட்டு அவர் அப்படியே விட்டுருவாரா? சரி, அடுத்து இந்த தம்பிகள் மேட்டர் என்ன மேட்டர்? தம்பியை அடுத்த படமும் எடுத்துட்டார், உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த முதல் படத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பிரதமர் மோடியுடைய பொங்கல் விழாவுக்கு ஐயா நேரு தான், நம்ம முருகன் தான் கூப்பிட்டு போனார், முருகன் தான் கூப்பிட்டு போனார். உங்களுக்கு தெரியும் இந்த பராசக்தி படம். தம்பிகள் எப்படியும் காப்பாற்றணுங்கிறதுக்காக பல வழிகளில் முயற்சி நடக்குது. பிஜேபியுடைய மனதை குளிர்விப்பதற்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, மோடி அடுத்து 4வது முறையாக பிரதமராக வரணும்னா இங்கே திமுக இருக்கக்கூடாது. அப்போ இந்த முயற்சிகளுக்கு மேலிடத்தில் கேட் போட்டாங்க. முதல்ல இந்த லிங்க் இருந்தது உண்மை தான், இப்போ கேட் போட்டாங்க. இப்போ ஈடி விசாரிக்கிறது எப்போன்னு தெரியாமல் இன்றைக்கி தம்பிகள் முழிச்சிட்ருக்காங்க. ஒருவேளை ஈடி வந்ததுன்னா ஈடி இதோடு நிற்காது. அடுத்து ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட விசாரிக்கும் போது இந்த பணம் எப்படி வந்தது, ஏன் நீங்கள் மதுபான ஆலையிட்ட பேசுனீங்கன்னு ரத்தீஷ்ட சொன்னால் அதுக்கு பதில் இல்லை. இன்னொன்று, ரத்தீஷ் அவர்கள் நம்பர் நடிகை கூட சேர்ந்து இன்றைக்கி மலேசியா உள்ளிட்ட இடங்களில் பெண்களுக்கான அந்த சில விஷயங்களை காஸ்மெட்டிக் அந்த அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான முதலீடுகளும் ஏற்கனவே ஈடியால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அதாவது வளைக்கிறவங்க லிஸ்ட்டுன்னு பார்த்தா பெரிய லிஸ்ட் ஆகுது. இது ஒரு லிஸ்ட்டு. இன்னொரு லிஸ்ட்டு மூர்த்தி.
மூர்த்தி அவர்களுக்கு வேண்டியப்பட்ட வந்து பியூட்டி பிரமுகர், இன்னொன்று வந்து அமாவாசை பேர் கொண்ட பிரமுகர், 2 பேரையும் இடி கண்காணிப்பில் வச்சுருக்காங்களாம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்டாக் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது, ஒருத்தரை மட்டும் குறிவைத்திருக்காது, பல முனைகளில் தாக்குதல் நடக்கும். இப்போ KN நேரு அவர்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அடிக்கும்போது அடுத்த அமைச்சர் சுதாரிக்கவே முடியாது, ஏன்னா அடுத்த அமைச்சர் வீட்டுக்கு போயிடும். இன்னொன்று எல்லாமே டிஜிட்டல் ஆவணங்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று, கண்டிப்பாக இவங்களை உள்ளே தான் வைக்கணுங்கிறதுலாம் ஈடியோட நோக்கம் இல்லை, எலெக்ஷன் வரைக்கும் பத்திரமா இருக்கணும், இல்லாட்டினா அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லிட்டோம், இப்போ ஏவா வேலுட்டியோ செந்தில் பாலாஜிட்ட போய் அடுத்து ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சமாவது வேகத்தை குறைக்க மாட்டாங்க? அந்த கொஞ்சம் வேகம் குறைச்சா அதிமுகவுக்கு நல்லது தானே? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல முனைகளில் தாக்குதல். இன்னொரு பக்கம் பொறுப்பு டிஜிபி இன்றைக்கி நேரு அவர்கள் விஷயத்தில் அடுத்ததாக அறிக்கையை கொடுக்கணும். என்ன மாதிரி அறிக்கையை கொடுப்பார்? நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லுது? விக்ரம் கபூர் அப்படிங்கிற பெரிய ஒரு வழக்கறிஞர் தான் இன்றைக்கி வந்து நம்ம பொறுப்பு டிஜிபிக்காக வாதிடுறார். பொறுப்பு டிஜிபி என்ன சொல்கிறார்? இல்லைங்க, நேரு அவர்கள் மீதான விசாரணை நடந்துகிட்ருக்குது, 180 நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்கிறார். அதுக்கு நீதியரசர் என்ன சொல்கிறார்? ரைட்டுங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், நீங்கள் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டாங்க. எப்படி எஃப்ஐஆர் ஏன் போடல, எஃப்ஐஆர் போட்டிருக்கணுங்கிறது நீதிமன்றத்துடைய பார்வை. பதில் அறிக்கை தாக்கல் பண்ணுறேன்னு டிஜிபி சொல்லிட்டார். பதில் அறிக்கை தாக்கல் செய்யும்போது எஃப்ஐஆர் போட மாட்டேன் அப்படின்னு இப்போ மறுபடியும் டிஜிபி சொன்னார்னா, ஏற்கனவே நாங்கள் சொன்னமேங்க இது போட சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லி, ஏன் உங்களுக்கு அதில் பிரச்சனைன்னு கேட்டாங்கன்னா பொறுப்பு டிஜிபி என்ன பதில் சொல்லுவார்? பொறுப்பு டிஜிபி மேலே இன்னும் நிறையா குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை, பல குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. இதெல்லாம் அவருக்கும் பிரச்சனையாகும். ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் இதெல்லாம் தேவையான அவர் யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? ஆல் இண்டியா சர்வீஸுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தயவில்லாமல் எதாவது பண்ண முடியுமா? நேற்று இந்த பிரச்சனை வந்தவுடனே பேசியிருக்க மாட்டாங்களா? ஏற்கனவே இதே பொறுப்பு டிஜிபி தான் லீவ் போட்டு போய் கவர்மெண்ட்டை காப்பாற்றினார். ஒன்று, இதே பொறுப்பு டிஜிபி தான் இந்த நேரு அவர்கள் விஷயத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கலான்னு தலைமைச் செயலாளருக்கு நோட்டு போட்டு அனுப்பியிருக்கார். தலைமைச் செயலாளருக்கு நோட் போட்டு அனுப்புனது இப்போ அவர் சொல்லுவார்ல, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக தலைமைச் செயலாளருக்கு நோட் போட்டு அனுப்புனேன், அங்கேருந்து பதில் வரலை அப்படின்னு தலைமைச் செயலாளர் கை காட்டி விட போகிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்ல, இந்த அரசுக்கு முக்கியமான ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்றைக்கி டம்மியான ஒரு போஸ்ட்டில் போய் உட்காந்துருக்காரு. ஏன் டம்மியான ஒரு போஸ்ட்டில் உட்காந்துருக்காரு? நல்லா யோசனை பாருங்கள். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து நிறையா டம்மியாக இருக்கவங்களெல்லாம் பெருசாக்குவாங்க, அப்போ இவருக்கு பெரிய போஸ்ட்டு கிடைக்கும்னு இவர் நம்பிட்டு இருக்கார். தேர்தல் ஆணையம் உள்ளே வந்ததுன்னா டிஜிபியிலேருந்து முக்கியமானவர்களை மாற்றி விடுவார்கள். அப்போ அவங்க ஆட்சி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீட்டிலலாம் ரைடு பண்ணோம்னா, இன்றைக்கி யாரை எதிர்த்து நீங்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுவீங்க? எல்லாம் உங்கள் ஆளுங்களாக இருக்கிற வரைக்கும்